ஆர்பிஐயில் புதுசாக ரூல்ஸ் வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் இஎம்ஐ கட்டுறவராக இருந்தீங்கன்னா அந்த இஎம்ஐ கட்டுறவங்களுக்கும் ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பேங்குக்கும் சரி என்பிஎஃப்சிக்கும் சரி எல்லாமே நீங்கள் எதில் லோன் எடுத்தாலுமே சரி, ஒரு ஆன்லைன் லோன் ஆப்பில் லோன் எடுத்தாலுமே சரி, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரூல்ஸ் வந்து பொருந்த தான் செய்யும். அந்த பேங்குக்கும் பொருந்தும், அந்த என்பிஎஃப்சிக்கும் பொருந்தும். ஸோ அது என்ன ரூல்ஸ்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ மாதம் நீங்கள் ஒரு இஎம்ஐ தொகை கட்டுருவீங்க. அதாவது ஒரு 5000ரூவா நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் கட்டுறேன்னு சொல்லி வச்சுக்கலாம். 5000ரூவா கட்டும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐயை வந்து 6000ரூவா 7000ரூவா வந்து ஆக்க கூடுவாங்க. அதாவது எதற்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இயர் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் கட்டணத்தை வந்து உயர்த்தலாம்னு சொல்லி அதை முடிவெடுத்து இந்த கட்டணத்தை வந்து உயர்த்துவாங்க அந்த பேங்கே. ஸோ அப்படி பண்ணுற பட்சத்தில் உங்களோட ஒப்புதல் அடிப்படையில் தான் அதை வந்து செய்யணும்னு சொல்லி ரிசர்வ் வங்கி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு ரூல்ஸும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கால நீட்டிப்பு, அதாவது லோன் டேர்ன் ஓவர் பார்த்திங்கன்னா ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. 1 வருஷம் கொடுத்துருப்பாங்க, இல்லை 2 வருஷம் வந்து கொடுத்துருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா 3 வருஷ காலமாக வந்து ஆக்கிடுவாங்க. அந்த 2 வருஷம் கொடுத்தது எக்ஸ்ட்ரா 1 வருஷம் வந்து கொடுத்துருவாங்க. இதையும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒப்புதலுக்கு அடிப்படையில் தான் வந்து அதையுமே வந்து செய்யணும். கடன் கொடுத்தவர் கடன் வாங்கினவருக்கு எல்லா தெளிவான விளக்கத்தையும் கொடுத்து தான் இந்த கால நீட்டிப்பு, இஎம்ஐ தொகை நீட்டிப்பு, வட்டி விகிதம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா கடன் வாங்கினவர்கிட்ட தெளிவான தகவல்களை வந்து கொடுக்கணும்னு சொல்லி ரிசர்வ் வங்கி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல அப்டேட் தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா எந்த ஒரு மறைமுக கட்டணமே வந்து தெரியாது நமக்கு. திடீர்னு பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜஸ் வந்து போடுவாங்க. ஸோ திடீர்னு பார்த்திங்கன்னா கால நீட்டிப்பு பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகப்படுத்துவாங்க. இப்படி நமக்கு தெரியவே தெரியாது. நம்மளுடைய ஒப்புதல் எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு வந்து போயிடுவாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட்டில் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருப்போம். இந்த பேலன்ஸ் தான் நமக்கு எவ்வளோ வந்து மந்த்லி கட்டுறோமோ அந்த பேலன்ஸ் தான் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் திடீர்னு வந்து கட்டணத்தை உயர்த்தினா நமக்கு வந்து அந்த பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடும். அப்படி மெயின்டைன் பண்ண முடியாத பட்சத்தில் என்ன ஆகும்னா பவுன் சார்ஜஸ் விழும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு தான் இந்த கடன் வழங்குனர் வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்குறவர்கிட்ட எல்லா ஒப்புதலும் அளித்து தான் இந்த அப்டேட்டை வந்து பண்ணணும்னு சொல்லி ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து நல்ல விஷயம்தான். கடன் வாங்கினவங்களுக்கு, இஎம்ஐ வந்து கட்டுறவங்களுக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ நீங்களோ வந்து கடன் வந்து வாங்கினீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.